பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் தாமே நமக்கு பிதாவாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். ஒரே பேரான குமாரனை, வார்த்தையானவரை நமக்கு தந்தார். மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தாமே நமக்கு வேண்டிய ஞானமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் ஒரு ஞானத்தை தருகிறார், ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். நமக்காய் அது மாற்றிக்கொள்ள வேண்டும். அறிவை நாம் தேட வேண்டும். அதுவே நமக்கு ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை 13வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே ஞானம் உண்டு. அந்த வார்த்தையிலே நாம் ஜீவனை கண்டு கொள்ளலாம், நித்திய ஜீவனை கண்டு கொள்ளலாம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், துன்மார்க்குடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதிலிருந்து அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவிசாய் என்று அழைக்கிற கர்த்தர் தம் வார்த்தையின்படி நடக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். 5வது அதிகாரத்திலே வேசித்தனத்துக்கு எதிரான எச்சரிக்கையை நாம் காண முடியும். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் வேசித்தனத்துக்கு விலகி இருக்கும்படி சொல்லுகிற தேவன். அது நமது சரீரத்துக்கு எதிரான காரியங்களை, பாதிப்பு உண்டாக்குகிற காரியங்களை கொண்டு வந்து விடுகிறது. அந்த பாவம் ஆண்டவருக்கு முன்பதாக அது அருவறுக்கப்படுகிறதான ஒரு பாவம், தேவன் வெறுக்கிறதான ஒரு பாவம். எனவேதான் அங்கே அந்த பாவத்தினால் பாதிக்கப்பட்டவன் சொல்கிறதான ஒரு காரியம், சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய். மறுபடியும் உன் மாம்சம் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, என் போதகத்தை விருத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என்று சொல்லத்தக்கதான காரியங்கள் வரும் என்று கர்த்தருடைய வசனம் எச்சரிக்கிறது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அந்த வழிகளெல்லாம் அவர் சீர்புடி தூக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய சமயம் உண்டாவதாக. அங்கே 6வது அதிகாரத்திலே மதிகேட்டை பற்றிதான எச்சரிக்கையை நாம் பார்க்கிறோம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக கையெடுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளினால் சிக்குண்டாய். உன் வார்த்தையின்
உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். கர்த்தருடைய உண்டாவது. எல்லாவற்றையும் ஞானத்தோடு செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். சோம்பேறியாயிராமல் எறும்பில போய் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் என்ற கேள்வியை வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறதிலும் தேவனை தேடுகிறதிலும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலைகளிலே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவவழி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது நமக்கு இருளிலே ஒளி தருகிற விளக்காய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே நாம் காணும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு பாதைக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மேன்மை உண்டாவதாக. ஆம், இந்த வார்த்தைகளை நாம் பற்றிக்கொள்வோம். உன்னதனான தேவன் தாமே அப்படியாய் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை தந்து அவர் நடத்துவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.